ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண கீவேவோட SR125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RX100 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்குக்கான ஃபேன் பேஸ் இன்னைக்கு இந்தியாவில் எக்கச்சக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு உண்மைங்க. இந்த RX100 பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் வந்து அண்டர் 1 lakh rupeesல லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அண்ட் எந்த மந்தில் இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RX100 அப்படின்னு சொன்ன உடனே என்ன விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் இந்த RX100 அப்படிங்கிற ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் அண்ட் லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 stroke இன்ஜினில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கோட டிசைன், பர்ஃபார்மன்ஸ், சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஃபேன் பேஸும் இருந்தாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக கீவே பார்த்தீங்கன்னா SR125 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக் பார்க்குறதுக்கு அப்படியே RX100 மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த RX100 பார்த்தீங்கன்னா யோசிச்சாங்க, அதாவது யமஹா யோசிச்சாங்க, என்னடா இது RX100 மாதிரியே லான்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் திரும்பவும் இந்தியாவில் RX100 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸுங்க. ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh rupeesக்கும் கம்மியாக 98,000 ஹையர் அண்ட் வேரியண்ட், அதாவது சிங்கிள் ABS இருக்கிறது பார்த்தீங்கன்னா 98,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட பேஸ் வேரியண்ட் 95,000, அதாவது டியூல் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட் அண்ட் சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் ABS இருக்கக்கூடிய வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2-3 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த RX100 BS7 நார்ம்ஸ் படி தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த BS7 நார்ம்ஸ் அப்படின்னும் போது சவுண்டெலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த பைக்கில் 4 stroke 3 valve இன்ஜின் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. 4 stroke இன்ஜின் தான், ஆனால் 4 valve கிடையாது. இது வந்து 3 valve இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 2 strokeல கண்டிப்பாக இன்ஜின் இதுக்கப்புறம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே 2 stroke இன்ஜின் ரெடி பண்ணாலும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதை கூட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டியாக எதில் இருக்குன்னா 4 stroke 3 valve இன்ஜினில் இருக்கும். ஸோ இந்த இன்ஜினில் தான் இந்தியாவில் யமஹா இந்த RX100 திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, ப்ரோ XSR125 லான்ச் பண்ணுறாங்க, XSR150 வரும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் யமஹா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா RX100 பார்த்தீங்கன்னா கீவோட SR125 ரைவலாக கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போக் வீல்ஸ் தான் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS, சிங்கிள் டிஸ்க் பிரேக், அதாவது ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட் வரப்போகுது. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டெயில் லேம்பும் ரவுண்டடாக தான் இருக்க போகுது. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. அனலாக் கிளஸ்டர் தான் வரும் அப்படிங்கிறத 100% வந்து யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கிளஸ்டர் வரதுக்கு சான்ஸ் இல்லை, அனலாக் கிளஸ்டர் தான். அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் ஃபியூல் டேங்க், MT15 மாதிரி 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் வரப்போகுது. ஃப்ளாட் சீட், அதுவும் சிங்கிள் சீட் ஃப்ளாட் சீட் செட்டப் தான் இருக்கும். அண்ட் பில்லியனுக்கு வந்து ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ் வந்து அந்த ஷேப் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் ரொம்ப லைட் வெயிட்டுங்க, 130 கிலோகிராமுக்கும் கம்மியாக தான் பைக்கோட வெயிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரவுண்டடான இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் யமஹாவோட RX100 அப்படின்னும் போது ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலுங்க, ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஒரு ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கக்கூடிய RX100 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள், யமஹாலையும் சரி இந்தியன் மோட்டார் சைக்கிளுக்கும் சரி. ஸோ இந்த லெஜெண்டரி மோட்டார் சைக்கிளான RX100 கூடிய சீக்கிரம் 98,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் அண்டர் 1 lakhல இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் RX100 அப்படிங்கிற ஒரு நியூ 100cc பைக் வந்து இந்தியாவில் யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு RX100 பிடிக்குமா? உங்களுக்கு RX100 அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீங்கள் கேட்ட உடனே அதில் எந்த விஷயம் உங்களுக்கு வந்து தோணுது? அதோட சவுண்டா, டிசைனா, இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.